உங்ககிட்ட ப்ராப்பரான ஸ்கில் அண்ட் டேலண்ட் இல்லைன்னா, உங்க கையில 56,000 கோடி குடுத்தாலுமே நீங்க 0ல தான் வந்து நிப்பேன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. ஆஹா. அம்பானிக்கு 2 பசங்க. ஒருத்தர் முகேஷ் அம்பானி, இன்னொருத்தர் அனில் அம்பானி. ஆமாங்க. திருபை அம்பானி இறந்த பிறகு ஒத்துமையா இருந்த 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் இவங்க அம்மா, இவங்க இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொத்த சரி பங்கா பிரிச்சு 2 பேத்துக்கும் குடுத்தாங்க. அப்போ அனில் அம்பானி கிட்ட இந்த சொத்து மதிப்பு வேல்யூ 56,000 கோடி. அதுக்கப்புறம் 2 பேருமே அவங்கவுங்க ரூட்டை பார்த்து பிரிய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 2008ல 42 பில்லியன் வச்சு இந்த வேர்ல்ட்லே 6வது பணக்காரரா அனில் அம்பானி இருந்தாருங்க. இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுங்க. அனில் அம்பானி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்க ஆரம்பிச்சாரு. எப்படின்னா, ஆஃபீஸ்க்கெல்லாம் ஹெலிகாப்டர் போனா ஊரே அவரை பத்தி பேசுற மாதிரி, அண்டு அரசியல்ல ஒரு நல்ல பேர் எடுத்தா நியூஸ்லயே அவரை பத்தி போடுற மாதிரி, ஹாலிவுட்ல படம் எடுத்தா உலகம் எல்லாம் நம்மளை பத்தி பேசும் மாதிரி, இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்றாரு. அது இல்லாம ரொம்பவே வேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஷிப்மெண்ட் ஆயில 7,000 கோடி விட்டு வாங்கினாருன்னா அதையே சில மாதம் கழிச்சு 700 கோடிக்கு வித்துறாரு. ஸோ இந்த மாதிரி நிறையவே வேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி லாஸ் ஆகிட்டு இருந்தாரு. அந்த லாஸை சரி கட்ட கையில் காசு இல்லாதனால பேங்க்ல கடன் வாங்குறாரு. அந்த கடனை திருப்பி கட்ட முடியாம ஒரு கட்டத்தில் 0ல வந்து நிற்கிறார். இப்போதான் நம்ம தலைவர் முகேஷ் அம்பானி என்ட்ரி கொடுக்குறாரு. அவங்க தம்பி வாங்கின எல்லா கடனையுமே அடைக்கிறாரு. அண்ட் அவர் எந்த பிரச்சனை எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி விடுறாரு. கவனிச்சிங்களா? 2 பேத்துக்குமே ஈக்குவல் ஷேர் தான் பிரித்து கொடுத்தாங்க. ஒருத்தர் இந்தியாவில் நம்பர் 1 பணக்காரராக இருக்காரு, இன்னொருத்தர் 0ல இருக்காரு. காரணம் அனில் அம்பானி. அவர் வந்து வாண்டட் டு லுக் லைக் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு. ஆனால் முகேஷ் அம்பானி வாண்டட் டு பி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ஸ்டோரிஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.